கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அல்லேலூயா. இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் ஒரு வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்வார். 2 நாளாகவும் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்த வைத்த என் ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவங்கினார். அல்லேலூயா. பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னான் களம் என்னும் தாவீது குறித்த வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவங்கினார். அல்லேலூயா. அன்பானவர்களே, உங்களை ஆலயத்தை கட்ட அழைக்கிறேன். ஆமாம், நீங்களும் தேவனுடைய ஆலயத்தை கட்டலாம். ஒரு ஆடு மேய்க்கிறவனுடைய மகன்தான் இந்த சாலமோன். இந்த சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னான் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவங்கினார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்குவதற்கு கர்த்தர் தான் உதவி செய்ய வேண்டும். இது கர்த்தருடைய ஆலயம். ஆமா, இதை உன்னுடைய சுய ஞானத்தினாலோ, சுய பலத்தினாலோ, சுய அறிவினாலோ, சுய சம்பாத்தியத்தினாலோ இந்த ஆலயத்தை நீ கட்ட முடியாது. டோட்டலா A to Z கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டுதான் கர்த்தருடைய ஆலயத்தையே நீ கட்ட முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் தருகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் பிரதான ஆசாரியர் ஆண்டவராகிய இயேசுதான் கர்த்தருடைய ஆலயம். தேவனாய் பிதாவாகிய தேவன் அந்த இயேசுவை உங்க கையில் குத்துறாரா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்துள்ளி. இயேசுதாங்க கர்த்தருடைய ஆலயம். அதுக்கு இயேசுவே கொடுக்கிறாராம் பிதாவாகிய தேவன். தந்துள்ளி இவ்வளவோ அவங்கிட்ட அன்பு கூர்ந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தை நீ கட்டணும், நானும் கட்டணும், கட்டித்தான் பார்ப்போம். அல்லேலூயா. இயேசுவை தந்துருளி அன்பு கூத்துட்டாராம் பிதாவாகிய தேவன். எல்லாரும் ஆலயம் கட்டணும், என்னாலும் இயேசு ஆலயம். அல்லேலூயா. அந்த இயேசுவே தராராம். இயேசுல வித்தியேசு இல்லைங்க, அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள வாக்குத்தத்தத்தையே தரார். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வெள்ளியும் இயேசு கிறிஸ்து ஆமென் என்றும் வாக்குத்தத்த அனைத்தையும் தந்து விடுகிறார் பிதாவாகிய தேவன். எங்கே? கல்வாரி சிலுவையிலே. இயேசு சரீரம் தரார், இயேசு ரத்தம் தரார், இயேசு தேவ நீதி தராரு, இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்குத்தத்த எல்லையற்ற ஜீவ ஐஸ்வர்யம் தராரு. எல்லாத்தையுமே தராருங்க. தராது எதுவுமே இல்லைங்க. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி இந்த ஆடு மேய்க்கிறவர் சாலோமுடைய ஆடுமேக தாவீது ராஜாவின் மகன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். அவனும் நம்மள மாதிரி மனுஷனாங்க. கர்த்தருடைய ஆலயத்தை பொன்னினாலே கட்டுறாங்க. எங்கிருந்து அந்த பொண்ணெல்லாம் கிடைச்சது? கர்த்தர் தாங்க கொடுத்தாங்க. அல்லேலூயா. தாவீது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமா, அவன் கர்த்தரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கே ஒரு ஆலயத்தை கட்டுறானாங்க. அவன் மகன் சாலமோனு கர்த்தருக்கே பொன்னினாலே தேவாலயத்தை கட்டுறானா. நீ எவ்வளோ கட்டணும், நான் எவ்வளோ கட்டணும்? பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துரி. இயேசுவை கொடுத்தாரு. ஒவ்வொரு மாதம் திருவிருந்தாரான்னு இருக்கு. அந்த அப்பமும் திராட்சை செய்யறாங்க. இயேசு சரீர் இயேசு அவனை வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுத்தா நீ ஆலயத்தை கட்டலாம். அல்லேலூயா. அப்போ தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவங்கினான்.
அவன் தான் ராஜ்யபாரம் பண்ணின 4ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 2ஆம் தேதியிலே கட்டத் தொடங்கினான். தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும். இந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பாக நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை நீ கட்ட வேண்டும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நம்மளே தேவனுடைய ஆலயமா? தேவனுடைய ஆலயம். இயேசு தான் பிரதான தேவனுடைய. அந்த இயேசுவை எனக்குள்ளகிறாராம். வெத்து இயேசு கிடையாது. இயேசுல தேவநீதி டு தி எல்லையற்ற பாடுது மகிமை கனம் இயேசு அவனோட வாக்குத்தத்தமே எனக்குள்ள இருக்குதான். அப்போ 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவ ஆலயம் இயேசு எனக்குள்ளே வந்துட்டாரு. ஆமா, இயேசு எனக்குள்ள வரலன்னா நான் விக்கிர ஆலயத்தை கட்டுவேன். உலகம் உள்ள விக்கிர கோட்டைகளை கட்டி இயேசு நீ எவ்வளவு பெரிய தேவாலயம் கட்டணும். இயேசு கிறிஸ்து ஆவட்ட வாக்குத்தத்தம். ஆமா அன்பாளே, இயேசு உனக்குள் இருந்தால் தேவாலயங்களை நீ கட்டலாம். தேவாலயத்தை நீ கட்டலாம். இயேசு இல்லாத பட்சத்தில் பிசாசு உனக்குள்ளே இருந்தால் பிசாசின் ஆலயங்களை நீ கட்டுவாய். அதான் கட்டிக்க. பிசாசின் ஆலயங்கள் கட்டத்தான் வேணும். கட்டிடுவான். அவனே ஒரு பிசாசி. ரோமர் 3:20, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளாகி. அப்போ பாவம் செய்து தேவ மகிமையற்றவன் பிசாசுகளுக்கு ஆலயத்தை கட்ட தொடங்குவான். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று திருவிருந்தில் பங்கெடுக்கிறவன் தேவனுடைய ஆலயங்களை கட்டுவான். யார் அந்த தேவனுடைய ஆலயம்? நீயே அந்த தேவனுடைய ஆலயம். உனக்கு ஜீவ சரீரம் கொடுக்கிறாரு, உனக்கு ஜீவ ரத்தம் கொடுக்கிறாரு, உனக்கு தேவ நீதிட்டு உயிர்த்தெழுதல் கொடுக்கிறாரு. ஆதாமுக்குள் எதையெல்லாம் ஏந்த போன எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள கொடுக்கிறார். நீ ஒரு ஆலயத்தை கட்டணும். உன் சரீரத்தை, உன் ஆத்மாவை, உன் குடும்பத்தை, உன் பட்டணத்தை, உன் தேசத்தை இயேசு கிறிஸ்துக்குள்ள கட்டணும். அல்லேலூயா. அப்போ 1 கொரிந்தியர் 3:14, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் தேவனுடைய ஆலயம். இயேசு ஏற்றுக்கொண்டா நீ ஒரு தேவனுடைய ஆலயம். அந்த இயேசு பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்து இயேசு சாமட வாக்குத்தத்தெல்லாம் குத்துறாங்க. அப்போ எப்படி அந்த தேவனுடைய ஆளுங்களுக்கு ரீச் ஆகும்? இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு கொடுக்கல போய் கொடுக்கப்படும். ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், தேவ நீதி உயிர்த்தெழுதல், பிதாகுமார் பசுதாய் ஆதாம் முழு உலகு கொடுக்க தேவாலயம் உனக்குள்ளே புறப்படும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19, நீங்கள் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய நல்ல என்றும் அறியீர்களா? நீங்கள் உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றோம். நீங்கள் தேவனாலே உங்கள் சரீரமானது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம். பிதாவாகிய தேவன் இயேசு என்கிற சரீரத்தை கொடுக்கிறார். அந்த சரீரம் என்னுடைய சரீரம். இது ஆதாம் சரீரம். நன்மத்தேம சரீரம் தான் பிசாசுக்கு தான் ஆலயம் கட்டுறது. பாவத்தையும் மரணத்தையும் தேவன் தர கொடுக்கிற பிசாசின் ஆலயம். பிசாசிக்கிரி பாவமும் மரணத்தையும் தேவன் தர கொடுத்தா அது பிசாசின் ஆலயங்கள். அங்க தேள்களும் புறான்களும் கெஜிக்கிற சிங்கங்களும் இருக்கும், கரடிகளும் சுயநீதி அநீதியும் பாவமும் மரணமும் தத்துவம் பாதாளம் இருக்கும். அந்த ஆலயத்தை கட்டணும். ஆதாம் வழியா பிறந்தவன். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தால் நான் துர்குணத்தில் உருவானேன். பாவம் செய்து தேவ மகிமையற்றவன் பாவத்தை மனித தேவன் தனக்கு உலகத்துல பிசாசின் ஆலயங்களை கட்டுவான். அவனே ஒரு பிசாசு. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்போ பிசாசினால் உண்டானவன் பிசாசின் ஆலயத்தை கட்டும் போது நீ தேவனால் உண்டானவன். உலகத்தை ஜெயிப்பான். தேவனுடைய ஆலயத்தை நீ கட்டலாம். அதுக்கு என்னையே பண்ணுவேன்? தேவனுடைய ஆலயத்தை கட்டினா எவ்வளோ பணம் காசு பணம் ஆலயம் கட்டணும்னாக்கா இயேசு கிறிஸ்துக்கு நாமட்ட வாக்கு தத்தங்களை பிதா குமார் பரிசு லட்சக்கணக்கில் கொடு. ஆதாம் முழு உலக இயேசு ஜீவன் பரிபூர்ண வானவர் சகல கொடு 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 கொடு. அசுத்தாவிகள் எல்லாம் பசுத்தாவி தேவதர்களாம் வரல. ஆசீர்வாத ஐஸ்வர்யம் வர
உன் வாழ்க்கையில தேவனுடைய ஆலயம் கட்டப்படும். சாலமோன் பாருங்க 1 Corinthians 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரத்தை பாருங்க 6வது அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். 1000 சர்வாங்க தகன பலி செலுத்தி கர்த்தருடைய சந்நிதியில பலியிட்டான். ஸ்பீடு பண்றான். 1000 சர்வாங்க ஒரு பலி இயேசு அப்புக்கு பலிதற்ற பலி ஒரு 1000 சர்வாங்க பலி பலிதற்ற ஆட்டுக்குட்டிய தேவனுக்கு செலுத்துறான். அதான் முழு உலகத்தான் அன்று ராத்திரியிலே கற்ற சாலமோனுக்கு தரிசனமாக்கி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாறாரு. அவன் விரும்புகிறது கேட்கலாம். ஜனத்தை ஏராளமான ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார்? ஞானத்தை கேட்கலாம். கட்சியில் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் தருவேன்னு சொல்றாரு. பொண்ணு வெள்ளி குவிந்து போச்சு அவனுக்கு. அவன் தான் கர்த்தருக்கு ஒரு தேவனுடைய ஆலயத்தை பொன்னினாலே கட்டினான். அல்லேலூயா. ஆமா, ஜனத்தை கட்டணுங்க. எழுத்துப்படி மாபெரும் பில்டிங் இல்லை, ஆலயம். மனுஷன் தான் ஆலயம் சொல்றாரு. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும். எல்லாம் பாவம் செய்து பிசாசின் ஆலயமாயிட்டாங்க. பிசாசின் ஆலயத்தில் வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள், பாதாளங்கள் இருக்கும். மனுஷனுடைய சரீரத்துக்குள்ள பிசாசுனால பாவம், சாபம், மரணம், தரித்து ஏதேன் தோட்டத்தில் ஆதாமியாவாலும் பாவம் செய்து தேவ மகிழ்ச்சிட்டாங்க. பிசாசு சொன்ன கனியை, நண்பன் தீம கனியை சாப்பிட்டு சாகவேஷன் பிசாசின் ஆலயம் ஆயிட்டாங்க. அந்த எவாள் ஆதாமுக்கு கொடுத்து அந்த கனியை நண்பன் தீம அறியத்தக்க ஆலயம். அதில் பாவம், மரணம், தரித்து உணிந்து பூமி சபிக்கப்பட்டிருக்கும். முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அந்த ஆதாமியால் உலகம் உள்ள ஆதாமுக்குள்ள பிறந்த ஜனக்கு ஆதாமின் சிந்தை மரணம். பிசாசின் ஆலயங்களா இருக்கிறாங்க. பிசாசுவாத நன்மார்க்கு துன்மார்க்கத்தை தேவன் தர கொடுத்து உலகம் உள்ள பிசாசின் ஆலயங்கள். மனுஷனை ஒரு பிசாசின் ஆலயம். பிசாசு கிரிகளுக்குள்ள இருக்கிறான். ஏசு அந்த மனுஷனை மீட்கும்படி பிசாசுகள் நாடி நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். அந்த ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு. ஏன் பேர் சொல்லி பிதாகுமார் ஆதாம் முழு ஒரு பாவம் பிசாசை நசுக்கி கிறிஸ்துக்குள்ளே என்ன கொண்டு வராரு. அந்த ஜீவன்ல இயேசு சாப்பிட பரலோகமே இருக்குதுங்க. அதை வைத்துக் கொண்டு நீ ஆலயத்தை கட்டலாம். சரீரமாகி ஒரு ஆலயத்தை நீ கட்டலாம். இயேசு ஒரு மனுஷனை கட்டுறாரு பாருங்க. ஒரு மனுஷன் பிசாசினால் பாருங்க 2000 லீகல் உடம்பெல்லாம் பிசாசு. அவனை தேவனுடைய ஆலயமாக தக்க போல போய் அவனை ஊழியக்காரனையாக வைக்கிறாரு. தேவன் பிசாசு பிடித்தவன் 2000 பிசாசு இருக்குது. நிர்வாணமாயிட்டான். பிணங்கள் மத்தியில் கல்லறை தோட்டத்தில் இருக்கிறான். தன்னைத்தானே காயப்பது உடம்பெல்லாம் பிசாசின் ஆலயமாக மாட்டான். அவனுக்குள்ள எத்தனை பேர்? 2000 சில பேர் 6000 லேகோன்னா. அவனை தேவனுடைய ஆலயமா இயேசு மாத்துறாரு. எப்படி மாத்தினாரு? கம்பஸ் சூத்திரமா மலையை நோண்டி எழுப்பிச்சா நானே நல்ல மேய்ப்பன். இயேசு ஒரு தேவாலயம். அவர் ஜீவ வித்து நன்னத்தை வருகிற இயேசு. அவர் ஜீவ சொல்ற ஜீவரத்தம். அவனுக்கு அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு ஜீவ சொல்ற ஜீவனை குத்தார் பாருங்க. உள்ள பிசாசு அத்தனை பிசாசு அவனுக்கு கைடு ஓடி பட்டி கொடுத்து சமுதிரம் மாண்டியும் போச்சு. பசுத்தாயிரம் அவன் சொஸ்த புத்தி அடைந்தானா. வசனம் தரித்து பிணங்கள் மத்தியில் நிர்வாணமாக இருந்தவன் இயேசு பாதத்தில் வந்தானா. அவனை தக்க போல போய் 10 பட்ட கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணானா. எல்லாரும் பிரசங்கத்தை பிசாசு பலன் அகப்பு விடியலாக்கி ஆஸ்வதிக்கப்பட்டாங்க. சரித்திரம் சொல்றதுங்க, வேத சரித்திரம். அல்லேலூயா. அதனால ஒரு மனுஷனை தேவனுடைய ஆலயமா இயேசு மாற்றார். பிசாசின் ஆலயமாக இருந்த அந்த லேகோன் பிசாசு பிடித்தவனே அவங்க பாவத்துக்காக பரிகாரம், சாபத்துக்காக பரிகாரம், மரணத்துக்காக பரிகாரம், தரித்திரத்துக்காக பரிகாரம். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்திருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அந்த பாவத்தை மனித தேவன் தனக்கு கொடுத்துட்டு இருக்கிறான். அந்த ஏரியாவையே கணக்கிறான். இயேசு அவனை பார்த்தார். இயேசுதான் தேவாலயம். அவன் ஜீவாலயம். அவன் நன்மத்தை மரியத்தக்க கணிக்கிற இயேசு ஜீவ வித்தத்தை கணி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிற அந்த ஜீவன தேவி நீதி பரலோக ராஜ்யமே இருக்குது. பிசாசு ஆதாம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், மரணத்துக்கு அதிபதி. இயேசு ஜீவாதிபதி. அந்த ஜீவ வார்த்தை, அந்த ஜீவ சரீரம், அந்த ஜீவ ரத்தம் அதை எங்களை குத்துகிறார் சிலுவையில. ஜீவ சரீரம் பிதாவையும் மண்டி என்று சொல்லி ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனை இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அல்லேலூயா. அதனால நீ தேவாலயத்தை கட்டலாம். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம், புதிய ஏற்பாட்டு ஆலயம் இயேசு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தங்களை கொடுங்க. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாய் இலவசமாக கிறிஸ்து மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படலாம். நீ எந்த நாட்டுக்கு போகலாம். எல்லாம் பிறக்கும் போது அம்மாவின் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்து பிசாசின் ஆலயங்களா இருக்கிறாங்க.
ஆனால் இயேசு சொன்னார், நீ உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு, ஜீவ வார்த்தையை பிரசங்கம் பண்ணு. என் செய்தி கேட்க நீ உலகமெல்லாம் போகலாம். இந்த ஆலயம் எருசலேம் ஆலயம், இது எங்க பார்க்குறீங்க, இதெல்லாம் எருசலேம் கட்டப்பட்ட ஆலயம், சாலமோன் கட்டப்பட்ட ஆலயம். அங்கே சாலமோன் வெங்கல பலிபீடத்திலே 1000 சர்வாங்கத்தை செலுத்தி பலியிட்டான். அன்று ராத்திரில கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி, உன் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து ஜீவன், பரிபூர்ண ஜீவனை பிதாகுமார் பசுத்தாய்க்கு செலுத்து. ஆதாவது முழு ஒரு நாள் பாய்க்கு செலுத்தினா அசுத்தாய் ஓடி பசுத்தாய் தரிசனமாவாரு. நீ விரும்புகிறதை கேள். ஹல்லேலூயா. அவனுக்கு கேளாத ஐஸ்வர்யத்தையும் தீர்க்காட்சியும் கொடுத்தாரு, ஆட்சியும் ஐஸ்வர்யம் கொடுத்தாரு, பொண்ணு வெள்ளி கொடுத்தாரு. அவன் அதை எடுத்துக்கொண்டு போய் பொன்னிலேயே தேவாலயம் கட்டான். பழைய ஏற்பாடு ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா மீட்கப்பட்டவன் சாலமோன். அதனால 1 கொரிந்தியர் 6:10 நீங்கள் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம். எந்த சரீரம்? ஆதாம் நன்மை ஜீவ சரீரத்தை நான் பெற்ற இயேசு ஏற்றுக்கொண்டேன். பாவத்துக்கு மறித்து தேவனி ஜீவ அப்பத்தை புசித்திருக்கிறேன். ஜீவ ஆற்று, ஜீவ லட்சி, ஜீவ கிட்னி, ஜீவ சரீரம். ஆதாமுக்குள் பார்த்தா நன்மத்தேம சரீரம். அதை போய் தேவன் தரவல் பிசாசம் பாவமான உரிமையா வரும். இயேசு ஏற்றுக்கொண்டா நீ ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்க பவுல் சொல்றாரு. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கு. ஜீவனுள்ள என்ற வார்த்தை கவனிங்க. இப்ப நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கேன், ஜீவனுக்குள்ள வந்துட்டேன். அந்த ஜீவனத்தை தான் தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலக அந்த ஜீவன், எல்லையற்ற ஜீவன், ஜீவ வார்த்தை. இயேசுக்கு சோமனவா, இயேசுவே வழி, இயேசுவே சத்துவம், இயேசுவே ஜீவன். இயேசு சொல்ற, என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியான ஜீவனுடையவர். அப்போ பிசாசு பிடித்த அந்த லேகுன் ஆதாம் வழியா பாவம் செய்து தேவன் நன்மத்தை மசரி தேவன் பிசா 2000 பிசாசு பிடிச்சவருக்கு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கூட ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாங்க. ஜீவசர் அவர் தேவனுக்கு ஆதாரம் முழுவதுக்கு கொடுத்தாரு பாருங்க. உள்ளகிற அத்தனை பிசாசு ஆலயம் ஓடி போச்சு. அசுத்தாவில பசுத்தாவி இருந்து தேவ சொஸ்த புத்தி வந்து வஸ்திர நிர்வாணமா இருந்தவன் பிணங்கள் மத்தியில் வஸ்திரம் தடுத்து இயேசு பார்த்து அவனை தக்க போட்டு போய் கர்த்தருடைய இறங்க செய்ததெல்லாம் சுவிசேஷமா இருக்கு. அங்கே போய் ஜனங்களுக்கு சுவிசேஷ பிசாசெல்லாம் தடுத்துட்டு அநேகரை தேவனுடைய ஆலயமாய் மாற்றிட்டான். அவன் பிரசங்கத்தில் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க சொல்லப்படுது. ஏன்னா கிறிஸ்துவ தான் பிரசங்கம் பண்றான். ஜீவ ஜீவன தேவனி தூய்தல தேவன் தனக்கு ஆதம் அசுத்தாவிலாம் ஓடுது, பசுத்தாவியெல்லாம் இருக்குது. எல்லா பிசாசின் ஆலயமா இருந்தனால தேவனுடைய ஆலயமா மாத்திட்டான். அதான் போய் சொல்ற, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம். கொரிந்திய ஜனங்களுக்கு குறியில் ஆதாம் வழியா பத்து பாவத்தை பிசாசின் ஜனங்களை அவர் ரட்சிக்குள் அதை சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி ஜீவ வார்த்தை பேசி தேவன் தனக்கு உங்களுக்கு பசுத்தாய் இருக்கிறாரு. அப்போ உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம், உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடைய நல்லவென்று அறியுங்களா? நீங்கள் உங்களுடைய ஆதாமுடைய நல்லகல்ல, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். அந்த கிறிஸ்துவில் இயேசு கிறிஸ்துவோட வாக்கு தத்தமே இருக்குது, பரலோகமே இருக்குது. கிறிஸ்துவில் கிறிஸ்து நீ வேணா, நீ நான் பாதாளம் தான் இருக்குது உனக்குள்ள. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தா, ஏதே தொட்டில் ஆதி தாய் மூலத்தாய், நம்ம எல்லாம் உலகத்தில் 800 கோடி பேருக்கு தாய். ஏவாள் தேவன் விளைக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க கணிப்பு ஷாகவே சேர்த்தா, பாதாள ராஜ்யத்துக்கு உட்பட்டுட்டா. அதை புருஷனுக்கு கொடுத்து அவனுக்கு புசித்து ஏதே துரத்து விட்டு உன்னிட்டு பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். முள்ளுக்கு சுயநீதி அநீதி நோவாகாத உலகமே ஆயிட்டு போச்சு. பிசாசின் ஜனங்க அப்படியே சோதம் குமரா பட்டணமே ஆயிட்டு போச்சு. பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்திருக்கிறான் மனுஷன். பிசாசின் ஆலயங்களா இருந்து பிசாசின் ஆலயங்கள் உலகம் உள்ளா காட்டுறான். அது பாவத்தையும் மரணத்தையும் தட்டு பாதாளத்தை கொடுக்குது. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவாலயமாய் மாறி ஜீவரத்தம் நீ ஜீவன தேவனுடைய ஆலயமா ஜீவசரத்தை தேவன் தனக்கு ஆதாரம் முழு உலகத்தை கொடுக்கணும். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்தவன் பாவத்தில் சாபம் பாவம் தரித்திரத்தை தேவத்தை உலக பிசாசின் ஆலயமாகவே இருப்பான். பூமிக்கு சாபமா இருப்பான். இயேசுவிட நீ உலகத்துக்கே ஒளி, பூமிக்கே உப்பு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆலயமா இருக்கிறாரு. நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்து இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது பாவட்டு மனவோடு பரிசுத்தாவிகள் மீது ஊட்டப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அன்பான கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். பாவத்துக்கு ஞானஸ்நானம், பாவத்துக்கு மரித்து தேவ நீதிக்கு பிழைத்து கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கும் போது நீ தேவனுடைய ஆலயம் கிறிஸ்துவின் ஆலயமாய் மாறிவிட்டாய். கிறிஸ்து எனக்கு வேணான்னா நீ நன்மத்தியம வட்டத்தில் பிசாசின் ஆலயம். கண்களின் நிச்சயமா சுய நீதி அநீதி தான் இருக்கும். உங்க பிள்ளைங்க ஆதாம் வழியா பெற்றுட்டீங்க, நன்மத்தியம் அறியத்தக்க பிள்ளைங்க.
படிப்பு இருக்கலாம், பணம் இருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், உழைந்தவன் தாய்க்கு உயர்ந்த ஜாதி தாய், எந்த ஜாதி அம்மா வைத்து என் தாயினை பாவத்தில் கருத்தரித்தா நான் துர்குணத்தில் உருவாகி இருக்கிறேன். அப்படிதான் பிறக்கணும். பிறக்கும் போது தவிர்க்க முடியாது. இப்போ இயேசு ஏற்றுக்கணும். வருத்தப்பட்டு பிசாசுகிட்ட மாட்டிக்கிட்டு வருத்தப்பட்டு வார சொல்லிட்டு எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் மாறிவிடுவீர்கள். பிசாசினால் நன்மத்தையும் ஆலயமா இருந்தவங்க நீங்க ஜீவ ஆலயமா, ஜீவ வார்த்தை ஆலயமா, தேவ நீதியின் சமூகத்தில் பரலோக ராஜ்யத்தின் ஆலயமா மாறிடுவீங்க. வானா ஜீவ விஷயத்துக்கு எனக்கு வேணாம்னா நீ நன்மத்தை மட்டும்தான். படிப்புலாம், காசுக்கலாம், பணம்லாம், ஏழையா இருக்கலாம், பணக்காரன் இருக்கலாம், அரசியல் தலைவனாக இருக்கலாம், யாரனா இருக்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம் தான் இருக்கும், முடிவு பாதாளம், சீரியஸான மேட்ரு. அதனால தான் இயேசு உலகம் எங்கே போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி இயேசுவை பற்றிய செய்தி, தேவகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினார். மார்க் 1:1 சுவிசேஷத்தினார். இயேசு தான் சுவிசேஷம். அவர் தேவ நீதிபதி பரலோக ராஜ்யமா இருக்கிறாரு. அதை ஏன் பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்த ஆதாம் முழு ஒரு ஆள் பாய்க்கூடாது அசுத்தாவை பசுத்தாய் வந்துடும். இயேசு ஏற்றுக்கொண்டா ஞானஸ்நானம் திருவிழா பங்குதா இவ்வளவோ அன்பு ஒரு என் அன்பு, இயேசுவின் அன்பு. அந்த அன்பு ஜீவ ரத்தத்தை கொடுக்குது. யாருக்கு? தேவனுக்கு. ஆதாம் முழு உலகு நீ தேவனுடைய ஆலயமாய் மாறிவிட்டாய். நீ தேவனுடைய சரீரமாமா, ஜீவ ரத்தம், ஜீவசரம், ஜீவ ஆற்று, ஜீவ லட்சம், ஜீவ கட்டி பரலோகமே உனக்குள்ள வந்து விட்டது. எவ்வளவு கொஞ்ச நேரத்தில் தேவனுடைய ஆலயமா மாற்றினா இருப்பாரு. லேகோன் பிசாசு சொன்னேன், திமிர்வாதக்காரன் லேகோன் பிசாசு, பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ, திரளான ஜனங்கள் எல்லோரும் பாவம் செய்து தேவ மக இலவசமாக இருக்கும் கிறிஸ்து மீட்பை கொண்டு நீதிமானாயிடலாம். ரொம்ப சுலபங்க. பிசாசு வார்த்தை கேட்டு ஏவாளு நன்மத்தை மக்களி பறித்தால் புஷித்தாள், அது புஷன் கூட அந்த தேவதை முழங்காட்டினா. இப்போ இயேசுக்கிட்ட வந்து வருத்தப்பட்டு வாழ சொல்லுங்க, எல்லோரையும் நானே ஜீவப்ப, இந்த அப்பத்தை புஷித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்க. அந்த ஜீவ சரஜீவன் இயேசு தான் பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை பிதாகுமார் ஆதாம் முழு உலகு எவ்வளவு செஞ்சினா பிசாசின் ஆலயமாக இருந்தது தேவனுடைய ஆலயமாக அவர் அசுத்தாயோட பசுத்தாய் தேவதூர் வர கேரண்டி. ஆதாமுக்குள் இருந்தார் பாவத்தின் சம்பளம் மரணம், பிசாசின் ஆலயம் கேரண்டி. நீ கிறிஸ்துக்குள் இருந்தார் ஜீவசர ஜீவரத்தை நானே வழியில் சத்து ஜீவனமாக இருக்கிறேன். அந்த ஜீவனை தேவ நீதி தூய்து பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துல எல்லி ஜீவ ஐஸ்வர்ய ஜீவமான ஜீவபூமி ஜீவ இயேசு சாமிட வாக்கு தத்துவம் அளவற்ற கிருபை எல்லாம் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுக்கும்போது அசுத்தாவிகளோட நீ பரிசுத்தாவிலே, நீ பரிசுத்தாவின் ஆலயமாய் இருக்கிறாய். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறார் பவுல் சொன்னார். தேவனுடைய ஆவி உனக்குள்ள, என கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் பரிசுத்தாவி மேல இருக்குது. அதுக்குள்ள நன்மத்தை காரியத்தை தேவன் தனக்குள்ள அசுத்தாவின் ஆலயம். அது பக்க கசவு சுயநீதி அநீதி கவலை பயம் வெறுப்பு, அதனால வியாதி பிசாசு திறறது கொண்டது ஐக்கியமாவே வாழ்க்க. இப்போ ஏசு உள்ள சபிக்கிற வசதி பகைக்குள்ளான் பேசி சத்துக்களை கிறிஸ்துவ தான் காட்டணும். தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவ காட்டாம பகை கால அசுத்தை ஒரு ஆள் இருந்தால் இயேசு இவ்வளவா உலகத்தில் அனுபவம். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசா திருவந்திர பக்கம் நிறைய பேர் புரியுது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் பகை கசப்பு சுயநீதி அநீதி ஊர் செல்ல நாடு செல்ல அரசியல் பேர் விசுவாசி அசுத்தாவியே போச்சு சபைகளில். கிறிஸ்துவ ஏற்றுக்கூட இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் வாய்நாளெல்லாம் பரிசுத்தாவி மேலே இறங்கும். ஹல்லேலூயா. ஆதாமுக்குள் பிறந்தா பாவத்தை மட்டும் தேவன் உலகம் ஃபுல்லாக கொடுக்குறான். படிக்கிறான், ஓடுறான், உழைக்கிறான், சம்பாதிக்கிறான். என் தாய் என்னை பாவத்திற்கு நான் துர்குணத்தில் உருவானேன். திருடவும் கொள்ளவும் அழிவும் வேறு 4 அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்றாரு. உலகம் குட்டி பாதாளமாகுது. ஆதாமின் சிந்தை உனக்கு மரணத்துக்கு நேரம், கிறிஸ்து ஜீவனும் சமாதானம். அந்த கிறிஸ்து ஜீவ விச்சத்தை கறி அந்த ஜீவன தேவ நீதி தூக்கிற பரலோக இயேசு சுவாமியோட வாக்கு தத்தலாம் ஆதிகாவில் வெளிப்படுத்துற வரைக்கும் பாவத்துக்கு பரிகாரம், தேவ நீதி மரணத்துக்கு பரிகாரம், உயிர்த்தெழுதல், தரித்திற்கு எல்லையற்ற ஐஸ்வர்யம், சாபத்துக்கு வாக்கு தத்துவ ஆசீர்வாதம், பாவத்துக்கு மரணத்துக்கு நேர் ஆப்போசிட் தேவ நீதி உயிர்த்தெழுதலுமா இருக்கிறார் கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்தில் வாழ்நாள்லாம் அசுத்தாயோட பசுத்தாய் வர நீ பரிசுத்தாவின் ஆலயமாய் இருப்பாய். 1 Corinthians 3 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீ கிறிஸ்துக்குள்ள ஜீவ விசிற்கிற வட்டில நன்மத்தை வட்டத்திலே தான் பிசா அசுத்தாவி தான் கிட்டக்குது. உங்கள்கிட்ட குடும்ப பட்ட தேசம் மனைவி பிள்ளைங்களுக்குள்ள தலைமையில் எவனே நல்ல வைப்பை ஜனங்களுக்காக ஜீவ சொல்ல ஜீவ ரத்தத்தையே கொடுக்கணும். அவன் பேர் சொல்லி தேவன் நம்முடைய பாவம் தேவனை முழு விழுந்து பாதிக்குது. அசுத்தாவோடு பசுத்தாய் வாய்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ள நானே திராட்சத்தை நீங்கள் ஒருவன் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி, ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி. நீயே ஒரு தேவனுடைய ஆலயம். ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், சது நீ தேவனுடைய ஆலயத்தையே கட்டலாம். எழுத்தின்படியே கட்டி விடலாம். உலகமெல்லாம் கட்டலாம். அல்லேலூயா. அப்படிதான் தாவீது சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுறாங்க. எனக்கு பாருங்க 1 நாளாகவும் 2 நாளாகவும் 3ஆம் அதிகாரத்தில்
தேவாலயத்தை கட்டுறான் பாரு, ஆடு மேய்க்கிறோம் போல. கொஞ்சம் ஆடுகள் மேய்த்து தாவீதின் மகன் தான் அந்த சாலமோன். வெள்ளி பொண்ணு குஞ்சு போச்சுங்க, 1000 சர்வாங்க தகவல். அப்புறம் 1,20,000 ஆடுகள். ஒரு 2 நாளாகவும் 2 நாள் 7ஆம் அதிகாரத்துக்கு போய் வாத்து பாருங்க, படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. 24,000 காளைகள், அந்த பைதற்ற காளை, பைதற்ற ஆட்டுக்குட்டி. இயேசு பழைய ஏற்பாடுல லட்சக்கணக்கில் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுது தேச இலைப்பார்கள். தேவாலயம் எங்கும் இலைப்பார், யுத்தம் இல்லாமல் ஆசீர்வாதம் செழிப்பா இருந்துச்சு தேவடைய ஆலயம். சாலோமுடைய அவிசுவாசத்தை பாரு, விசுவாச செயலை பாரு. அல்லேலூயா. நிறைய பேர் அவன் அவிசுவாச பார்த்தா கெட்டு போயிட்டாங்க. நமக்கு அவன் அவிசுவாச செயல், அவன் விசுவாச செயல் தான் பார்க்கணும். லட்சக்கணக்கில் ஜீவ பலி செலுத்துறான், பைதற்ற பலியை. தேவன் தனக்கு உலகத்துக்கு தேசமே இலைப்பா, 4 புறத்தில் இலைப்பார்கள். பொண்ணு வெள்ளி ஆச்சரியமா இருக்குது. 2 நாளாகவும் 3ஆம் அதிகாரத்தில் பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூஷனாகிய ஓனான் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டலாம். முதல்ல உன் சரீரமாக ஆளும், ஆத்மாவும் ஆவியும் குடும்பம் பற்ற தேச கிறிஸ்துவில் கொண்டு வா. நண்பத்தீமை பிசாசாலியம் ஆயிட்டான் நம்மளை. ஏது ஆதாமியாவால நண்பத்தீமை சேர்றோம், நண்பத்தீமை வாழ்க்கை, நண்பத்தீமை குடும்பம், நண்பத்தீமை தொழில், நண்பத்தீமை வியாபாரம். நிமிந்து பூமி சபிக்கப்பட்டு சுயநீதி அநீதி கண்டிச்ச மாற்றிச்ச அதை தேவனுக்கு தர கொடுத்து நம்பி ஒரு பிசாசால் போறதுலாம் பிசாசாலியம். பாவம் மரணம் இருக்குது. பிசாசு திறறான், கொள்றான், அழிக்கிறான், உரிமையா வர்றான். நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தே சொன்னார். வருத்தப்பட்டு பார சொல்லுக்குள்ளே எல்லாரும் எங்கிட்ட வாங்க, நன்மத்தை மசரி சாப்பிட்டு தேவத்தை பிசாசாலியமா மாட்டீங்க, ஜீவ அப்பத்தை புசிங்க, ஜீவ ரத்தத்தை பானம் பண்ணுங்க. இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திக்கிடும். அந்த ஜீவ ரத்தம், இந்த அப்பா திராட்சை சரீரமா திராட்சை ரத்தமா இருக்குது, அதை புஷிங்க, அதை குடிங்க. அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு வாழ்நாள் தான் கொடுங்க. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொடுங்க. 1000 சர்வான் பல செலுத்தி 6 ஓடுது. அண்டுராஜ கர்த்தர் சாலோமோனுக்கு தரிசனமானார். பழைய ஏற்பாடு ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக கர்த்தர் அவனுக்கு தரிசனம் விரும்புகிறது கேள்வி. இயேசு ஜீவ சொரஞ்சவரது தேவன் தனக்கு 1000 லட்சங்கள் கர்த்தர் தரிசனமாவார், பசுத்தாவி தரிசனமாவார். அதான் சொல்ற 1 Corinthians 3ஆம் அதிகாரத்துல, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறீர்கள் அறியாது இருக்கிறார். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவன் தனக்கு ஆதாமும் குடு வளர்த்து கொடுத்தார். தேவனுடைய ஆவி உனக்கு தரிசனமாவா. நீ விரும்புவதை கேளு, எதையும் பெற்றுக்கொள்ளலாம். தேவநீதியில் இயேசு அவனோட வாக்கு எதையும் வாக்குத்தத்தெல்லாம் தேவ சித்தத்துக்கு அடுத்து எதையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனா கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். சபிக்கணும், ஆசிரிக்கணும், பகைக்குள்ள சத்துக்கணும். கிறிஸ்துக்குள்ள தேவன் தனக்கு ஆதாமும் குடு வளர்த்து. அல்லேலூயா. அடுத்து பாருங்க 1 Corinthians 6ஆம் அதிகாரம் 19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்னும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? நீங்கள் உங்களுடைய இயேசு ஏற்றுக்கொண்டு தேவனுடையவர்கள். இயேசு அறியாத பிசாசுடையவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் இப்போது தேவனுடையவர்கள். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தான திருவிருந்தில் பங்கெடுக்கும் போது கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாமும் முழு உலகத்தில் நீ தேவனுடைய இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு எங்கு சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. இயேசு எங்கு சுற்றி திரிந்து பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்குறார். நானே நல்ல மேய்ப்பன். வியாதியில, சாபத்தில், பாவத்தில், மரணத்தில், தரித்திரம், பிசாசு ஆலயமா இருக்கும்போது என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாக இருக்கிறான். அதனால வியாதி, வறுமை, தரித்திரம். இயேசு ஓடி ஓடி நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்து திமிர்வாதக்காரன் நெய்கோன் பிசாசு பெரும்பாடு உள்ளது திரளான வியாதிகள், நோயாளிகள், வியாதி உள்ள மொழிகளையும் விடுதலையாக்கினார், சுகமாக்கினார். ஏன்னா ஜீவ சொன்ன ஜீவரத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு அசுத்தத்தை பசுத்தா ஏறி தேவதெல்லாம் பணிவிட சொல்லி கர்த்தர் சரீரமாகிய ஆலயத்தை சுகமாக்கினார். ஆத்மாவை சுகமா, சரீரத்தை தூயில் வியாபாரம் சகலத்தில் ஈலிங் ஆக்குறார், ஆசுவாதமாக்குறார். தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வராரு. இல்லைன்னா பாதாள ராஜ்யம் சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் வியாதி, வன்மை, தரித்திரம், வாழ்நாள்லாம் பிசாசோடு போராடி முடிவு நித்தியாவது பாதாளம் பிசாசத்தை போய் சேர்ந்து வேண்டிதான். பாதாளம் பாவத்தின் சம்பளம் மரணம், நரகம் எழுதி வைக்கப்பட்டிருக்குது. அதனால தீவிரமா இயேசுவின் அண்டையில வா. இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு வார சொல்லுக்குள்ளே எல்லோருமே எடுத்து வாருங்கள். பிசாசு ஏதேன் தோட்டத்தில் ஏவால வா வா வான்னு கூப்பிட்ட மாதிரி இயேசு பிசாசு ஆதாம் வழியாக பாவம் செய்து தேவன் வருத்தப்பட்டு பாரு. உலகத்தில் எல்லோருமே எடுத்து வாரு. நானே ஜீவப்பை, இந்த அப்பத்தை புசி திராட்சை பானம் பண்ணுங்கள், ஜீவ விஷக்கறி புசியுங்கள். அது தேவநீதி இயேசு சாப்பிட வாக்குத்தது தேவன் தனக்கு ஆதாமும் முழு உலகத்தை கொடுங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்படுவீர்கள். அல்லேலூயா. 1 Corinthians
6ஆம் அதிகாரம். தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கீங்களா? எப்படி ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா மாறினீங்க? எப்படி பிசாசுடைய மரணத்துக்கு எதுவான ஆலயமா மாறினீங்க? பிசாசு வார்த்தை கேட்டீங்க, நன்மை தீமையை கனியை பறித்தீங்க, புஜித்தீங்க. அது தேவன் மரணத்துக்கு எதுவான ஆலயம். இப்ப ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் ஜீவ வார்த்தையை கேட்கணும். இயேசு பாவத்துக்கு மரணத்துக்கு நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டவர். இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. இயேசு நானே வழி, நானே ஜீவன், ஜீவ விருசத்துக்கு நீ அந்த ஜீவன தேவநீதி பரலோக தேவரகமான ஒரு வாழ்க்கை. அந்த ஜீவ வார்த்தை ஜீவ சரீரம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்துவங்களை பிதாகுமார் ஆதாம் முழு உலகம் கொடுக்கும்போது நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்படுகிறீர்கள். கொஞ்ச நேரத்துல அப்புறம் வாய்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். நானே திராட்சை செடி, நீங்கள் கூடிய ஒருவன் என்று வார்த்தை நிறைந்து மிகுந்த கனிகளை கொடுப்பான். அதனால தான் இயேசு ஓடி 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 நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்கிறான். இயேசு பிசாசினால் பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்று போறான். நானும் அவைகளுக்கு ஜீவனுடாக பரிகுணப்படும் வந்து என்றார் பாருங்க. திருடனாகிய பிசாசு மனுஷனை பாவத்தில் பிறக்க செய்து தாயின் வயிற்றுல உலகத்தில் எல்லாரும் வானத்துக்கு ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, உலகத்தில் எல்லா நாட்டு ஜனங்களும் அம்மா வயிற்றுல பாவத்தில் தான் பிறக்கிறாங்க. தவிர்க்க முடியாது. ஆதாமியாவாளுடைய பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்து திருடுறது, கொள்றது, ஐக்கியது மாறலாம். சமாதானத்தை, சந்தோஷம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சுகபலத்தையோட திருடுறது, அப்புறம் கொள்றது, ஐக்கியது தேவன சிறிய வயசு, வாய் வயசு, முதிர்ந்த வயதுல இயேசு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் திருடவும் கொள்ளும் வேறுண்டு போறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் ஜீவ ரத்தம் உண்டாயிருக்கும். அது பரிபூர்ணப்படவும் வந்தே நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் நான் பாருங்க. அல்லேலூயா. அந்த ஜீவரத்தை இயேசு சாப்பிட வாக்கு தத்தங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த பிதாகுமார் பஸ்ட் ஆதாம் முழு உலகத்துடைய அபூட்டன் மனதை திறப்பது, மன திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. அப்படியே மனது பிடித்து விட்ட ஏவாள் ஆதாம் சேர்ந்து நம்மளை நன்மை தீமை வட்டத்திலே பிடி திருப்பி பாவத்தையும் பாதத்தை போய் இயேசு மனதை திருப்பி நானே வழி சத்தியம் ஜீவனமா ஜீவ விசத்துக்கு பறி புஷி அவன் ஜீவ சொல்றான், ஜீவரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லட்சு, ஜீவ கிட்டி, ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவமான ஜீவ பூமி, ஜீவன தேவனுடைய ஆலயமா இது ஜீவ வார்த்தைக்குள்ள வாங்க. விசுவாசம் மரண வார்த்தை நன்மை தீமறியத்தக்க நன்மார்க்கு துன்மார்க்கு நல்லவன் கெட்ட ஷாகவே ஷாவாய் நல்லவன் கெட்ட ஜீவ மார்க்கன் God தேவரகமான ஒரு வாழ்க்கை சபிக்குள்ள ஆசுதி பகைக்கும் நன்மை செய் சத்துரு சுத்தோடு ஜெபம் கிறிஸ்துவை கூட இயேசு சாப்பிட வாக்குத்தத்தத்தை கூட பிதாகுமார் பசுத்தக ஆதாம் முழு வாழ்நாள் தான் கூட இடைவிடாம கூட எக்காலத்தும் சோர்ந்து போகாமல் கொடு. அசுத்தாவோட பசுத்தாவரை நீ பசுத்தாவி தங்குற ஆலயமா இருப்பா. இல்லைன்னா அசுத்தாவி தாங்கன்னா வியாதி, வறுமை, தேற்றம், கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, நாடு செல்ல, ஊடு செல்ல, அரசியல்வாதி செல்ல, குடும்பத்துக்கே பாரமா இருப்பாய். உன் மனைவி பிள்ளைகளுக்கே நன்மை காரியத்தையும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன்னித்து பூமி சபிக்க முள்ளு கொடுக்கும் பொழுது கிறிஸ்துவோடு கொடுத்தா ஜீவஸ்வர தேவந்த காதாம் அசுத்த பசுதாக இருக்கு. போற இடத்துல இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் தேவந்த காதாம் அசுத்த பசுதை உலகத்துக்கு பூமிக்கு குடும்பத்துக்கு பட்டது ஆசீர்வாதமா இருப்பாய். அதான் தேவனுடைய ஆலயம். அப்போ தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் நான் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. ஏசு ஜீவ ஜீவனத்துக்கு உனக்குள்ளே வராது. விசுவாச நன்மை தீமை குத்துட்டு உள்ள வந்துட்டான். ஆதாமியா வாழ்வையா நன்மார்க்கு துன்பாகம் கண்டிச்சமா எல்லா கேடுபாடுக்கு வராது. சின்ன வயசுல குழந்தை திருறதுக்கு, பொய் சொல்றதுக்கு, பகைக்கிறதுக்கு, சபிக்கிறதுக்கு, நின்றுக்கிறதுக்கு டியூஷனே வைக்க தேவையில்லை. சின்ன வயசு 2 வயசுக்கு வந்து பெருமை திருட்டு கதுப்பு நாள் போய் வடியுது திருடு சுபாவம். அது ஆதாம் வழியா பிறந்ததுனால இப்போ இயேசு கிறிஸ்துவையா நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யம் என்ன மறுபடியும் கிறிஸ்துவ தேவத்திற்கு ஆதாம் முழுவதும் மறுபடியும் பிறக்கிறோம். இல்லைன்னா நன்மை தேவத்திற்கு ஆதாம் முழுவதும் தான் ஆதாமின் பிறப்பு. அதான் பிசாசினாலே பாவத்தின் சம்பளமா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, படிச்சிருக்கோம் படிக்கா, ஏழாம் ஆணார்லாம் பெண்ணார், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட தென்னாப்பிரிக்கா, சிறிய புதிய வாலிபர், அரசியல் தலைவர், சினிமா கலைஞர், டாக்டர், என்ஜினியர் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்வில். அதனால் உலகமுக்கும் போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணி இயேசு ஒரு ஜீவ வார்த்தை. அவர் ஜீவ வார்த்தை தான் மத்திய லோகம் முழுவதும் பிரசங்கம். நன்மத்திய வார்த்தை பேசவே இல்லைங்க. அவர் பேரே ஜீவ வார்த்தை. அவர் தேவ நீதி இயேசு சாப்பிட தேவத்திற்கு ஆதாம் முழு அசுத்த பசுதாக இருக்கிறாரு. அப்போ ஆதாமின் சிந்தை பாவத்தின் சம்பளமான கிறிஸ்து சிந்தை ஜீவன ஆசுவாதம் பரலோக ராஜ்யமா இருக்குது. அப்போ பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் மாற்றப்பட வேண்டும்.
அதனால் ஜெபம் பண்ணும் பிரியமானவர்களே. என்னுடைய எல்லா செய்தியும் கேளுங்க. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. நீங்கள் எங்கே போனாலும் ஆதாமுக்குள்ளே பிறந்தங்க பிசாசின் ஆலைகளாக கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைக்கு பிசாசு கருத்து சிக்கி தவிக்கிறாங்க. சுயநீதி அநீதி காட்டுகிற திருடவும் கொள்ளவும் அடிக்கவும் வருகிறான் என்று வேறொருக்கிறோம். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். ஜீவ சொல்றேன், ஜீவ ரத்தம். ஏன் பேசு தேவனுக்கு ஆதாமுக்கு முடு கொடுத்து வாய்நாள் கொடுக்குறோம். ஆமாம், நானே திராட்சை செடி, நீங்கள் ஒரு மணியில் வாக்கு நிலைத்திருக்கணும். கிறிஸ்துக்குள்ளேயே நிலைத்திருக்கணும். மனுஷன் ஆதாம் காலத்துலேருந்து நன்மை தீமையிலேயே நிலைத்திருக்கணும் காலமெல்லாம். அது மட்டும் வாய்நாளாக கிறிஸ்துக்குள்ளேயே எப்படிங்க ஒருத்தர் ஃபோன் பண்ணி எப்போ பார்த்தாலும் ஜீவனே பேசுகிறேன்ப்பா. அதில் எப்படிப்பா எப்போ பார்த்தாலும் நன்மை தீமை வாங்கி அவன் சிறிய வயசு வாழ்க்கை முயந்து வயசு அதை தேவன் தர கொடுத்து அதில் ஊறி கொடுக்குறான் மனுஷன். கிறிஸ்துக்குள்ள தேவனீதி உங்கள் சபிக்கலாசனை பக்கத்தில் சத்து கிறிஸ்துக்குள்ள தேவனுக்கு தனக்கு ஆதாவும் முடிவுனா அது கஷ்டமாகதான். பாருங்க எப்படி இருக்குது. அதனுடைய விளைவுதான் உலகம் குட்டி பாதம் பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, நாட்டு நடப்போம். நோவா காலத்தில் மனுஷகுமார் காலத்தில் நடக்கும், வருகிற காலத்தில் சோதோகமான அதே பாவம் விஞ்ஞான நாகரிகம் பெருகிறது, அறிவு முன்னேறுகிறது. அதே பாவத்தில் கருத்து நன்மத்தை சுயநீதி அநீதி பாவத்தின் சம்பளமான உலகம் உள்ளாகுது. இப்போ கிறிஸ்துக்குள்ளவா தேவ நீதியின் சம்பளம் வைத்தீர்கள். பரலோக ராஜ்யம் கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதுக்கு ஓடி சுகமாயிருப்பான். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டியை தேவன் தலைக்குள்ள கிறிஸ்து பழைய ஏற்பாடு கிறிஸ்து சரீரத்தோட ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டி. அது பைதட்டதால் 3 கோடி செவிடர், அது ஜீவாட்டுக்குட்டி. இயேசு நானே வழி சத்தி ஜீவனமா ஜீவ பலியானார் கல்வார் சிலுவையில. அந்த பிதாகுமார் பசுத்த ஆதாம் குடு வளர்த்து ஆபிரகாம் சகல காசு, ஈசா காசு, யாக்கோபு காசு, பழைய ஃபுல்லாக பைதட்டு ஆட்டுக்குட்டி பலிபீடத்தில் தேவன் தனக்கு உலகத்துக்கு சகல காத்து உலகத்துக்கு ஒளிய பூமிக்கு உப்பா இருந்தாங்க. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, மோசே, எஸ்ரு, எலியா, எலிசா எல்லாம் ஆட்டுக்குட்டி ரத்தம் மூலம் நீதிமானாக பழைய ஏற்பாடில். புதிய ஏற்பாடு அந்த ஆட்டு உலகத்துக்கு பார்த்து தேவாட்டுக்குட்டி, ஒரு ஜீவாட்டுக்குட்டி. அந்த ஜீவ சொல்ல ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு வளர்த்துட்டா பாவுட்டு மனதில் வெளியில் ஜீவுள்ள தேவனுடைய ஆலயமாக இருப்பார். 1 Corinthians 6 வருஷத்தில் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. பவுல் சொல்றான், நான் இனி நான் அல்ல இயேசுவேற்குள் பிழைத்திருக்கிறான். ஆதாமுக்குள் பிறந்த பிசாசா இருந்தவன், பாவிகள் பிறந்தாலும் எல்லாரும் கொலகார பவுலா சவுலா இருந்தவன் பவுலா மாறி இனி நான் அல்ல இயேசுவேற்குள் கிறிஸ்துவுக்கு ஜீவன் சொல்றான். போய் கொரிந்தியர், தெசலோனிக்கர், கலாத்தியர், ரோமாபுரம் பட்டணம் எங்கும் போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்றான். தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு அசுத்த பசு மாபுரம் கொண்டு வந்தான். நீங்களும் அதே காரியத்தை செய்ய முடியும். நீங்க பாவத்தை மன்னித்து தேவன் தனக்கு உலகத்து காட்டுற அதே எண்ணிக்கை தேவ நீதியின் சமூக உயிர்த்தில தேவன் தனக்கு ஆதாம் உலகத்துக்கு காட்டும் போது பாவத்தை மனுக்கு பசுத்த தேவனுக்கு பணிகள் செய்தே தீர்வார்கள். அது ஒரு பெரிய கம்பசோசம் கிடையாது. ஆனால் வாழ முடியுமா ஒன்னால? நன்மை தீமை கனி பாவம் மனத்தை புஷித்தாய் அது தேவன் தனக்கு ஒவ்வொரு 20 வாரம் வாழ்நாள்லாம் காட்டுறேன். இயேசு ஜீவ விஷயம் தேவனி இயேசு சாப்பிடவாக தேவன் தனக்கு ஆதாம் வாழ்நாளாக அசுத்தவர் பசுத்தவரை கேரண்டியும் எதிர்காலம் நல்லா தான். அல்லேலூயா. அதான் ஆபிரகாம், அதான் ஈசாக், அதான் யாக்கோபு, அதான் தாவீது. அவன் கர்த்தரை எக்காலத்திலும் அவர் துதியை பூர்வாய் தாவீது கனமும் மகிமையும் புகழ்ச்சியில் நல்ல ஐஸ்வர்யம் உள்ள மகிமையை உலகத்தில் கடந்து போனான்னு போடப்படுது. அதான் என் நாள்தோறும் உமதி நீதி உமதி சொல்லிக்கிட்டே கர்த்தரை நான் எக்காலத்தில் அவர் துதியை போது துதி தோத்திரம் ஆராய்ச்சி ஜபம் எல்லா கிறிஸ்துவ காரியங்கள் பழைய ஏற்பாடு ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா இந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தவரை பசுத்தவரை உலகத்துக்கு ஆசை பூமிக்கு உப்பாக தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தார்கள். ஆனால் அன்பார்களே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அதனால கிறிஸ்துக்குள்ள வாங்க. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்க. நீங்க எங்க போனாலும் ஊழிய செய்யலாம். எல்லாம் ஆதாம் வழியா பிறந்ததான். எந்த நாட்டுக்கு போகலாம், எந்த தேசத்துக்கு போகலாம், எந்த கிராமத்துக்கு போகலாம். இயேசு கிராமத்தோறும் பட்டணத்தோடு சுற்றிட்டு இருந்தார். வசனம் நமக்கு எழுதுறது நேரம் இல்லை. இயேசு எங்கு சுற்றி திருந்து பிசாசின் வல்லவன் அகப்படுகிற யாரும் வெளியினார் நாடிய நல்ல மேய்ப்பனாகிய இயேசு சரீரத்தை சிலுவையில் குத்துட்டாரியா. ஜீவரத்தது உங்க கையில் குத்துட்டாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்லி ஒரு சூட்டு ரத்தம் அதுவும் ஜீவ ரத்தது ஜீவ சரீரம் அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வந்துடும். அசுத்தாவோட பசுத்தாய் வந்துடும். நன்மை தேவை சேர்த்து ஒரு சூட்டிலாக இருக்குது. நான் நன்மை தேவை சார் சுயநீதி அதை வாங்கி பிடிச்சிட்டு அதை போய் முழு பலத்தோடு தேவன் தனக்கு உலகத்தை காட்டுறேன். வாழ்நாளாம் பிசாசாலயமாகவே போச்சு. முடிவு பாதாளம். ஆதாமின் சிந்தை மரணம் பாதாளம். கிறிஸ்து சிந்தை ஜீவன சமாதானம் முடிவு நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. ஆனால் ஆதாம் வழியாக பிறந்த நீ கிறிஸ்து மூலமா நீதிமானாக்கப்படலாம். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி
இலவசமாய் கிருபையில கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமானாகலாம். அந்த கிறிஸ்து இயேசு தான் நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொன்னாரு. அந்த ஜீவனில் தேவ நீதி சம்பளம் இதை பரலோக வானத்தில் சகல அதிகாரி எல்லா வாக்குத்தத்துக்கு ஆதி அவள் வெளிப்படுத்த வரைக்கும் அதனால கிறிஸ்துக்குள்ள வாங்க. நீங்க ஜீவுல தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அதனால ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவையில உனக்காக ஜீவ பலியானார். அல்லேலூயா. அவர் எங்கும் சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லவர்கள் அகப்பட யார் உலகத்துக்கு வழி இயேசு எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணார், நற்செய்தியை பிரசங்கம் பண்ணாரு. வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். ஏசு எங்கும் சுற்றி திரிந்தார். உலகம் எங்கும் சுற்றி திரு போங்க. எல்லோரும் ஆதாம் வழி அசைத்து பாவம் செய்து தேவ பிசாசின் ஆலைகளாக இருக்கிறாங்க. படிப்பு இருக்குது, வசதிக்கு எல்லாம். ஆனால் பிசாசு போராட்டம், குடும்பங்களில் சமாதானம், சந்து, ஆபத்து, விபத்து, நாசமோசம், பொல்லாத மனிதர்கள் திருடுறது கொண்டது ஐக்கியமாக இருக்குது. ஆபத்து, விபத்து, நாசமோசமாக இருக்குது. இதெல்லாம் தப்பிக்கணும். வருத்தப்பட்டு வாரு, எல்லோரும் எண்ணித்துவார்கள். கர்த்தருடைய நாமம் பலத்த துர்க்கம், நீதிமானாக ஒரு சுகமாக இருப்பார். இயேசு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை இந்த ஜீவன தேவி நீதி சம்பளம் பரலோக ராஜ்யமே இருக்குது. இயேசு மரித்தோர் கூட உயிரோடு இருக்கிறாங்க. பிசாசு பாவத்தின் சம்பளம் மரணத்தை கொண்டு வரான். இயேசு உயிர்த்தெழுந்தவன தேவந்தருக்கு ஆதாமும் மரித்தோர் லாசர் உயிரோடு இருக்கிறாங்க. இயேசு மரணத்துக்கு அப்பாற்பட்டவர், பாவத்துக்கு மரணத்துக்கு அப்பாற்பட்டவர். இயேசு ஒளித்தெழுந்தவனமா இருக்கிறார். பிசாசு மரணத்துக்கு அதிபதி, இயேசு ஜீவாதிபதி. அதான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா மாறுங்கள். அதனால் என்னுடைய எல்லா செய்திகளை ஃபேஸ்புக்கில் போங்க, துரைசாமி தாமஸ் சர்ச் பண்ணி, யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வெறும் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்களும் அந்த செய்தியை ஷேர், குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து அவங்கள்ட்ட வாக்குத்த தேவன் தனக்கு ஆதாம் கூடுவத தரித்திர நீங்க ஐஸ்வர்யம், இயேசு எல்லையற்ற ஜீவ ஐஸ்வர்யம். தேவன் தனக்கு ஆதாம் கூடுவது, ஆதாம் நண்பத்தை தரித்திரம் ஓடியே போயிடும். சகலகாத்த ஆசீர்வாதம், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, தாவீது பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டாவுடைய தேவன் தான் உங்களுக்கு சகல தரித்திரம் நீங்க ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் உண்டாரு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலம் உண்டாய் என்று சொல்லப்படுது. அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எங்கும் சுற்றி தின்றார். பிசாசின் வல்லவர்கள் அகப்பட்டு யாரும் முடியலாகினார். கடைசியாக இயேசு சிலுவை சுமந்தார். நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை, நம்முடைய அக்கிரமத்தை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ சரீரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஜீவ சரீரத்தை கொடுத்திருக்கிறார், ஜீவ ரத்தத்தை கொடுத்திருக்கிறார், ஜீவ எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அவனுக்கு நண்பத்தையும் சரீரத்தை பிசாசு கொடுத்தான். இப்போ ஜீவ ரத்தத்தை சிலுவையில் கொடுக்கிறாரு. அதை வாங்கணும். நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை, இந்த அப்ப என் சரீரம் திராட்சை என் ரத்தமா இருக்குது, இந்த புசித்து பலிலிருந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள், பிழைத்துக் கொள்ளுன்றாரு. ஜீவாலயமா மாறு, ஜீவன தேவனுடைய ஆலயமா மாறு. பசுத்தாவு மேல தங்க தேவதூர்கள்லாம் பணிவிடை செய்வாங்க. பரலோக ராஜ்யத்தை எங்கிட்டையும் வந்து சேருவிட்டாரு. வேணாம், நான் இருக்கிற மாதிரியே இருந்துறேன். எங்க மூதாதிகள்லாம் இருந்துட்டாங்க. ஆதாம் வழி அப்புறம் நன்மார்க்கு துன்மார்க்கு, நல்லவன் கட்டவன், கண்கிழிச்சவன், சுயநீதி அநீதி, பாவத்தை சம்பளம் மனத்திலே வாய்ந்தாங்க. அதே மாதிரி இருக்கலாம். மனுஷன் சித்த சுயாதம் கொடுக்குறாரு. ஏதே தோட்டத்தில் நன்மத்தையும் அறியத்தக்க கனி, ஜீவ வச்சது கனி. ஏவாலு வானா ஜீவத்துக்கனே வேணா, நண்பத்தையும் விலை போறனா, புஷித்தாள் புருஷன் கொடுத்தா உனக்கு பூமி சபிக்கும் முள்ளுக்கு இன்னைக்கு வரைக்கும் பேட தொலைலுங்க. பாவ சாபமானது முடிவு. பிசாசு திறறான், கொள்றான், அழிக்கிறான். கேடுகட்ட வாழ்க்கை, கண்களில் நிச்சயம் சுயநீதி அநீதி, சபிக்கிற பகைக்கிறது பிசாசு தன்மையாவே மாறிட்டான் பாருங்க மனுஷன். இப்படிப்பட்ட மனுஷனை தேவகுமாரனாய் மாறி பிதாவாக இயேசுவை தந்துள்ளி கல்வாரியில் பாவத்தை மனத்தால் ஜீவரத்தத்தை கொடுத்துருக்க பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவரத்தத்துக்கு ஏன் பேர் சொல்லி தேவந்தர் ஆதாரம் மூடுவதற்கு பாவத்தோடு பாதாள தேவனுடைய ஜீவனுடைய ஆலயமா மாத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால இயேசு எல்லோரையும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக மாற்றும்படி வந்திருக்கிறார். அந்த கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உடன்பிள்ளைகளுக்கும் அந்த செய்தியை குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. மீடியா மிஷரியா இருங்க. ஏராளம் செய்தியில் 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கேன். உலகத்தில் எங்குமே கேட்டிராத விலையேறப்பட்ட சத்தியங்கள். இந்த செய்திக்கு பூஷா கேளுங்க. உங்கள் நண்பர்கள் உடன்பிள்ளைகளாக ஷேர் பண்ணி ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் குறைந்து 100 பேருக்காக நீங்கள் ஷேர் பண்ணியே தரணும். அல்லேலூயா. அவங்களுக்குள்ள பிறந்திருக்கிற மனுஷன் படிப்புக்கலாம், வசதிக்கலாம், படிப்பில் ஏழையாக இருக்கலாம், பணம் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம்,
ஆப்பிரிக்கா ஐரோப்பா வடாமல் கிராமமாக பட்டணமாக இருந்தாங்க. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று பிசாசின் ஆலைகளாக போனாங்க. பிசாசு தர்றான், கொள்றான், அழிக்கிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஜீவ ரத்தத்தை உங்கள் பிள்ளை பேச சொல்லி தேவன் ஆதாம் முழு ஒரு ஆள் பாய்ப்பு பசுத்தாய் வாய்நாள் கிறிஸ்துக்குள்ளே வச்சிருக்கேன். கிறிஸ்து அடிக்கடி தேவநீதி சமூகத்தை தேவனுக்கு ஆதாம் முழு கொடுக்க சொல்லிகிட்டே இருக்கேன். சொல்லாமல் அசுத்தாயோட பசுவை தேவத்துக்கெல்லாம் பணிவிடை செய்வாங்க. இல்லைன்னா உங்களுக்கு தெரியாமல் நண்பத்தை மக்காரு நாடு தெரியல ஊடு தெரியல சாமன் தெரியல இவன் தெரியல சுயநீதான் தேவத்தை பிசாசாரியமாக கூட வாழ்க்கை உள்ளான். திருடுவான் கொண்டு வாழ்வோம் முடிவு பார்த்தாலும். அப்போ ஆதாமுக்குள்ள பிறந்த நீ கிறிஸ்துக்குள் மறுபடி பிறக்கணும். நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவனின் வார்த்தை நிலைத்த மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்லப்படுது. அதனால கிறிஸ்து இயேசுக்குள்ள வாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு உலக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டார், நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் ஏற்றுக்கிட்டாரு. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக வரைக்கும் பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவனின் கிறிஸ்து நமக்காய் சாபமானார். அக்கிரமக்கால் ஒருவராக என்ன பண்ணார்? நம்முடைய அக்கிரமம் ஏற்றுட்டாரு. பாவ சாபம் மரண தரித்திரத்தெல்லாம் வந்துச்சு. சிறுவில் தலைமையில் கவிழ்ச்சி பிதாவே மண்டி சொல்லி ஜீவரத்தம் கொடுக்கார். பிதாவே உங்களுக்கு ஆபித்து ஜீவனை விட்டார். ஜீவன்ற வார்த்தை கவனிங்க. ஈடவனு ஜீவ சர்வ ஜீவரத்தம் பாவத்தை மரணத்தை ஏற்றி பேசுறதெல்லாம் ஜீவ வார்த்தை. ஜோயே கிரேக்க பாசையில ஜீவனுக்கு ஜோயே. சூக்கே மரணத்துக்கு பேரு சூக்கே கிரேக்க பாசை. இயேசு மரி ஜீவனை விட்டார். பிதாவை கைவிட்ட பிதாவை காட்டுகிறது முழு உலகத்தில் ஜீவ சர்வ ஜீவரத்தம் ஈட ஆதாம் பாவத்தை மரணத்தை பாதாளி 3 நாள் உயிர்த்தது வாழ்ந்த சகல இந்த சுவிசேஷம் இந்த ஜோயே ஜீவனை பூமி எங்கும் போய் சொல்லுங்க, உலகம் எங்கும் போய் இந்த சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுங்க. எல்லோரும் பாவம் செய்து தெய்வம் இலவச கிறிஸ்துவை மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டான். அப்போ பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் சொல்லி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கலாம். அதான் 1 Corinthians 3 அதிகாரம் புரிந்தீர்கள் சொன்னான். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்று அறியாதிருக்கிறீர்களா? இல்லைன்னா நீங்க பிசாசு ஆலயமா இருக்கிறீர்கள். அசுத்தாவி உங்களுக்குள் வாசமா ஆதாம் வழியா பிறந்தா எவ்வளவு பெரிய படிப்பாக உயர்ந்த குலத்தாய் எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி. அப்போ 1 Corinthians 6:19 நீங்க உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் வாசமாயிருக்கும் பசுத்தாவினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியாதிருக்கிறீர்களா? கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்படி கிறிஸ்துவினுடையவர்கள். கிறிஸ்துவ தான் காட்டணும். கிறிஸ்துவ வெளியே போட முடியாது. அதை தேவனுக்கு தனக்கு முடுவலுக்கு சபைக்கு முடுவலுக்கு வாழ காட்டுங்க. அசுத்தாய் சொல்லுங்க, பசுத்தாய் சொல்லுங்க. பசுத்தாய் வேற தேவதூர பணிகள் செய்ய நீங்கள் தேவனுடைய ஆலயங்களை கட்டலாம். சரீரமாகி ஆலயம், குடும்பமாகி ஆலயம், வியாபாரம், பட்டணம், தேசம், தொழில் சகலத்தை நீ கட்டலாம். கல்வாசியில் ஏசி எல்லாவற்றையும் எழுந்து விட்டான். என்ன போல ஆகி தலைமையில் கவிச்சு அவர் 3 நாள் ஆலயத்தை கட்டார். 3ஆம் நாள் இந்த ஆலயத்தை இடித்து போது 3ஆம் நாளில் எழுப்பி வானத்தில் சகல அதிகாரத்தை சுதந்திரிக்கிறார்கள். மாபெரும் தேவாலயத்தை கட்டிட்டு பசுதாய் போய்கிறாருங்க. உன் ஆலயம் கட்டத்தை மாத்திரம் பாவத்தையும் மரணத்தை தடுத்து ஏற்று இயேசு தலைமையில் கவிச்சு மூலியில் ஜீவஸ்வர தேவனுக்கு ஆதாம் குடு கொடுத்து கொடுக்கிறார். சபிக்கணும் ஆசிரிக்கிறார். பகைக்குள் நன்றி செய்ய சத்து கழிச்சு ஜபம் பண்ணாரு. பாவம் மரணம் தடுத்து பாதாளத்திலும் போனாரு. அங்க போனால் ஜீவ வார்த்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் குடு பாவ நிவர்த்தி சாப நிவர்த்தி பாதாள நிவர்த்தி ஜீவஸ்வர ஜீவரத்தை உங்கள் கொடுத்துட்டார். நீ இது ஜீவ வார்த்தை வைத்துக் கொண்டு ஜீவசோட தேவனுடைய ஆலயங்களை கட்டலாம். அல்லேலூயா. சாலமோன் பெண்களை பலியில் 1000 சர்வாகத்தை மாபெரும் தேவாலயத்தை எருசலேமை கட்டலாம். அதான் ஆரம்ப வாசனை நம்ம பார்த்தோம். 2 நாளாகவும் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சாலமோன் தாவீது குறித்த 1 கட்டிலே தேவனுடைய ஆலயத்தை கட்டினான்னு சொல்லப்படுது. நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதனால கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆலயம் உங்கள் மூலமாய் கட்டப்படும். பசுத்த பிதாவே இந்த அறிவான நாளிலே எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதே, கலங்காத, தெரியா. இனி நான் அல்ல, இயேசு எனக்குள் பேசுகிறார். வருத்தப்பட்டு வார சொல்லி எல்லோரையும் நிறுத்துவார்கள். நானே ஜீவம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை பானங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவரே இயேசு ஜீவ பரிவர்த்தனை தேவன் தனக்கு ஆதாரத்துக்கு முழு அசுத்தாயத்தில் பசுத்தாய தேவனுடைய வாழைகளாய் மாற்ற ஆண்டு இந்த செய்தி கேட்க ஒன்றை பயன்படுத்தபடி ஜெபிக்கிறதா. இயேசு சுற்றி பிசாசின் பள்ளிகளாக யாரும் வெளியிலாங்களா. இயேசு ரத்தம் சகல பாவங்க நீக்கி சுத்திக்கிறோம். தேவனுக்கு தனக்கு ஆதாரம் அசுத்தாயத்தை பசுத்தாய தேவனுடைய வாழைகளாய் மாற இந்த செய்தி கேட்க ஒன்றை பயன்படுத்தபடி ஜெபிக்கிறோம். நீங்கள் உலகத்துகளை முழுக்கு சொல்லப்படுகிறதா. இந்த செய்தி கேட்கிறாங்க அப்படியே நீ ஆசிரியத்தும்படி ஜெபிக்கிறோம். மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜபதியாக ஜீவனை நல்ல பிதாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
என்னுடைய பெயர் பாஸ்மா துளசிராம தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. இந்த செய்தியை மறுபடியும் கேட்கும் உங்கள் நண்பர்கள் பிரயோஜனமாக ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தரை கனம் பண்ண விரும்பினால், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்பினால் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். என்னுடைய கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏஎன்சி வெல்லூர் சர்ச் பண்ணி இன்னொரு சேனல், FGC வெல்லூர் ஒரு சேனல், தாமஸ் ஒரு சேனல். அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். இந்த செய்தி 8/11/2024 வேலூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.